ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்போ A78 இந்த மாடலில் வந்து எப்படி நம்ம டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி டிஸ்அசெம்பிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது என்னன்னா ஆல்ரெடி கஸ்டமர் வந்து டிஸ்பிளே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஓகேவா கைஸ், இப்போ என்னன்னா செக் பண்ணுறோம். ஆன் பண்ணால் ஆன் ஆகலை, ஃபுல் ட்ரையில் இருக்குது பேட்டரி. நம்ம சார்ஜர் போட்டு பார்க்குறோம், நம்மளுக்கு ரீடிங்லாம் வருது. ஆனால் வந்து ஸ்க்ரீன் வரல, ஸ்க்ரீனே சுத்தமாக வந்துட்டு இருக்கு கைஸ். இப்போ இந்த ஓப்பனர் டூல் வச்சு ஓப்பன் பண்ணலாம். டைட்டாக இருந்ததுன்னா இது வந்து டின்னரில் ஓப்பன் பண்ணுற மெத்தடு. நீங்கள் இதில் ட்ரை பண்ணுங்கள், இது ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூலாம் கலந்து போகிறோம். சுற்றி ஃப்ரேமில் எந்தெந்த ஸ்க்ரூ இருக்கோ எல்லாமே கலக்கலாம் கைஸ். கலந்துட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவ்வளோ டேமேஜ் ஆகாத மாதிரி பொறுமையாக நம்ம பண்ணணும் கைஸ். ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். பாருங்கள், ஸ்க்ரூ கழட்டிட்டேன். எல்லா ஸ்க்ரூவும் எடுத்தாச்சான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த மாதிரி கண்டென்ட், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கும் ஒரு சின்ன பூஸ்டப் மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் ஃபாலோவுக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா சிம் ட்ரே இருந்தால் நம்ம எடுத்துடலாம். சிம் ட்ரே எடுத்தால் தான் நம்மளால அந்த ஃப்ரேம் வந்து கழட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் டூல் இருந்ததுன்னா சின்னதாக பிளாஸ்டிக் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா பாடியில் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம கலக்கலாம். சிம் ட்ரே இருக்க இடத்தாண்டா வந்து லைட்டாக அப்படியே உள்ள புஷ் பண்ணிட்டு நம்ம சுற்றி அப்படி கிளிக் பண்ணி இப்படி வைப் பண்ணுவோம்ல கைஸ். அந்த மாதிரி வந்து இப்படி கிளிக் பண்ணி மடங்கினா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அது மாதிரி சுற்றி கார்னரில் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பும் வந்து கலட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமை எடுத்துடலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பேட்டரி கலக்க போகிறோம். பேட்டரி வந்து ப்ளூ கலர் இருந்தால் ப்ளூ கலர் வச்சு அடிச்சுக்கோங்க. இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் அப்படியே பேட்டரி ஓப்பனர் வச்சு புல் பண்ணுறேன். புல் பண்ணோன்னே வந்துடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப்லாம் கழட்டிட்டு டிஸ்பிளே கழட்ட போகிறேன். பின்னாடி இது ஆல்ரெடி கழட்டி இருக்கிறதுனால பின்னாடி இதை புஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு ஈஸியாக வருது. அப்படி இல்லை டிஸ்பிளே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னா டிஸ்பிளே ஓப்பன் டூல் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள், ஈஸியாக வரும். டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடலாம் கைஸ். க்ளீன் பண்ணிவிட்டு டபுள் டேப் இருந்தாலும் டபுள் டேப் ஒட்டிக்கோங்க. பாடு ஒரு க்ரிப்புக்காக நல்லாயிருக்கும் டபுள் டேப்பு. அப்படி இல்லை நார்மலாக ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். க்ளீன் பண்ணிட்டு ஒட்டுங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல ஏதோ சைடு ஒயிட் டாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு பக்கா வரும் கைஸ். டபுள் டைப் 4 இடத்துல ஓட்டிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ப்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். டபுள் டைப் எதுக்குன்னா நம்ம ஃபோன் வந்து ப்ளூ ஒட்டி நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு அப்புறம் ஓப்பன் ஆகுதுன்னா டபுள் டைப் இருந்தால் கொஞ்சம் ஓப்பன் ஆகாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால டபுள் டேப் போட்டிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளே வைக்கும் போதே நீங்கள் பார்த்து கரெக்டாக வைக்கணும். அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது, டபுள் டேப்பில் ஒட்டிக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு டபுள் டேப் வேணான்னா கூட நீங்கள் டபுள் டேப் இல்லாமல் கூட நீங்கள் டிஸ்பிளே ஒட்டிக்கலாம். நீங்கள் அதான் டிஸ்பிளே வைக்கும் போதே பார்த்து வைக்கணும். தப்பாக வச்சுட்டீங்கன்னா எடுக்க முடியாது. இப்போ நம்ம ப்ளூ அப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கீழே இருந்து நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா கீழே ஸ்ட்ரிப் வர ஏரியாவில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மவுண்ட் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரிப் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதனால கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே கீழே கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதனால இந்த மெத்தட் வந்து எனக்கு பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து 5X ஸ்பீடில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்டே பண்ணுறீங்கன்னா ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு எப்படிலாம் மெயினான இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஒட்டுனதுக்கு அப்புறம் டிஸ்பிளே எடுத்துட்டு டிஸ்பிளேல இருக்க ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரிப் பண்ணலாம். லைட்டாக ரெஸ்ட் எதனா இருந்தால் க்ளீன் பண்ணிக்கலாம். லைட்டாக தொடச்சிட்டு டிஸ்பிளே பின்னாடி எதனா ரெஸ்ட் இருந்தால் லைட்டாக தொடச்சிட்டு அலைன்மெண்ட் பார்த்து நம்ம வைக்க போகிறோம் கைஸ். அந்த ஸ்ட்ரிப்பில் ப்ளூ போட அந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு மெதுவாக வந்து ஃபிட்டிங் லாக் பண்ண போகிறோம். லாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைட்டாக ஒரு ரொம்ப ப்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு மென்மையாக வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக ஸ்டிக் ஆகிறதுக்காக ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிப்பு மாட்ட போகிறோம். மாட்டிட்டு மறுபடியும் பேட்டரி மாட்டிட்டு டிஸ்பிளேலாம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம 1-2 வாட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டணும். மறுபடியும் செக் பண்ணிடணும். செக் பண்ணிட்டு தான் ஒட்டணும் கைஸ். இப்போ டிஸ்பிளே வாங்கும்போதே நம்ம வந்து செக் பண்ணி தான் வாங்கணும். டச்சு எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா. ஒரு சில மாடலில் வந்து ஸ்ட்ரிப்போட வரும், கீழே சப்போர்ட்லேயே வந்துடும் டிஸ்பிளே. அந்த மாடல்லாம் வந்து மைக்லாம் ஒர்க் ஆகுதா இல்லையா. ஏன்னா நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். செக் பண்ண வாங்கணும்னா நம்ம டிஸ்பிளேலாம் ஒட்டுனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மைக் கேட்காம இருக்கும், இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அதனால நம்ம டச்சு ஒர்க் ஆகாமல் இருக்கும். இல்லை பிரைட்னஸ் வந்து சுத்தமாக எதுவுமே ரியாக்ஷன் இருக்காது. இன்க்ரீஸ் பண்ணாலும் சரி டிக்ரீஸ் பண்ணாலும் சரி. அதனால நம்ம A to Z செக் பண்ணிட்டு டிஸ்பிளே பக்கவா இருக்கா சொல்லி பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வரோம்.
லாஸ்டா ஒட்டுனதுக்கு அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டு செக் பண்ண போறோம் மறுபடியும் எல்லாமே ஓகேவா. ஏன்னா இந்த செக்கிங் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம செக் பண்ணி பார்க்கறோம் எல்லாமே ஓகே நல்லா இருக்கனால நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். இது வந்து ஃபைனல் செக்கிங். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து மாட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ண போறோம். கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரேம் மாட்ட போறோம். மாட்டிட்டு சுத்தி எல்லா சைடும் லாக் பண்ண போறோம். லாக் பண்ணிட்டு ஸ்க்ரூ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் கார்னர் ஸ்க்ரூலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சென்டர் ஸ்க்ரூலாம் போடணும். போட்டுட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நெக்ஸ்ட் பேக் பேனல் வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிட்டு லப்பர் பேண்ட் போட்டுடலாம். மேல ஒரு லப்பர் பேண்டு கீழே ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டர்ல 2 லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்ல வந்து ஒரு 3 லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். போட்டோம்னா கரெக்டா இருக்கும் கைஸ். லப்பர் பேண்ட் ஓவர் டைட்டா இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும் கைஸ். ஏன்னா இப்போ ரொம்ப டைட்டா இருந்தாலும் டிஸ்பிளே போயிடும். இப்போ எல்இடி மாடல்லாம் வருது. இந்த மாடலுக்கு நம்ம கஸ்டமர் பட்ஜெட் கம்மியா இருக்கிறதுனால எல்சிடி போட்டு தாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்சிடி போறோம். எல்சிடி டிஸ்பிளே போட்டோம்னா நம்ம டிஸ்பிளே கொஞ்சம் ஃப்ரேமோட கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மாடலுக்குலாம் நம்ம ஓவர் டைட் வச்சுன்னா டிஸ்பிளே போயிடும். இந்த கேவ் டிஸ்பிளே எல்லாம் வந்து லப்பர் பேண்ட் ஓவர் டைட்டா போட்டோம்னா டிஸ்பிளே போயிடும். அதனால அந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாம் நம்ம பார்த்து மீடியம் டைட்ல வச்சு லப்பர் பேண்ட் போடணும் கைஸ். போட்டுட்டு ஒரு 1/4 ஹவர்ல இருந்து ஒரு 1/2 ஹவர் இருந்தாலே போதும். லப்பர் பேண்டு அதுக்கு மேல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. மேக்ஸிமம் 1 ஹவர் இருந்தாலே போதும். அதுக்கு மேல கழட்டிடலாம். கழட்டி கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம்.